முன்னாடி எந்த மாற்றங்கிறதே நடக்கலை. இனிமேல் நடக்க போகிறது தான் மிகப்பெரிய மாற்றமே. அது வந்து சாதாரண மாற்றமாக இருக்காது. இந்த மக்கள் பார்த்து இப்படியும் ஒரு ஆட்சி நடக்குமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில். வழக்கமாக அமைச்சர்கள் அப்படின்னா 50 வயசு 60 வயசு ரொம்ப அதுதான் முதல் மாற்றமே என்னோட வயசுல இருந்து ஆரம்பிக்குது. 38 வயசு எனக்கு ஒரு அமைச்சர்னா, நீங்கள் இப்போ ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு சில ஒரு யோசனைகள் இருக்கும்ல, அதெல்லாம் செயல்படுத்தணும். அந்த வயசில் இருக்கிற என்னால் இது நிச்சயமாக பண்ண முடியும் நம்புகிறேன். சார், உங்கள் பகுதிக்கு ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கும் அந்த சுற்றுவட்டத்தில் மாவட்டத்தில்? இனிமேல் கோயம்புத்தூர் மொத்தமும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி வரும். கிட்டத்தட்ட சென்னைக்கு நிகராக கோயம்புத்தூரும் மிகப்பெரிய மாற்றம். மாவட்ட நிர்வாகியாக செயல்பட்டீங்க, அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் செயல்பட்டீங்க, இப்போ அமைச்சராக செயல்பட போறீங்க இருக்கீங்கன்றப்போ எந்த அளவுக்கு பொறுப்பு மிகுந்த ஒரு ரொம்ப மிகப்பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா தெரியாது. இதெல்லாம் இருக்கணும்னா ஒரு சாதாரண என்ன மாதிரி ஆட்களுக்கு இதெல்லாம் கிடைக்குதுன்னா இது கடவுளோட வரம், தளபதியோட ஆசீர்வாதம் தான். அமைச்சரவையில் இடம்பெற போறீங்க, எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்கு? மிக்க மகிழ்ச்சி, மக்களுக்காக மகிழ்ச்சி. இந்த தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விசுவாசமாக உழைப்பேன். சேலம் தெற்கு தொகுதியில் இப்போ ஒரு போட்டியிட்டவர் அமைச்சரானது இதுவரை இல்லை. எப்படி பாக்குறீங்க? எல்லாமே தளபதிக்காக விழுந்த வாக்குகள், மக்கள் தளபதி மீது வச்சிருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகாது. மக்களுக்காக உழைப்பேன். நன்றி நன்றி நன்றி.